தமிழரின் இன்றைய முக்கிய செய்திகள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையில் திமுக கூட்டணியினர் குறைந்த வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெற்றதாகவும், விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகரை நாடு உலகமே எதிர்பார்த்ததாகவும், கடைசி நேரத்தில் நடந்த சதிகள் மற்றும் அரசியல் மாற்றங்கள் காரணமாகவே அவர் தேர்தலில் தோல்வி அடைந்தார் என முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி பேசினார். விருதுநகரில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசிய KT ராஜேந்திர பாலாஜி, அதிமுக பல தேர்தல்களில் தோல்வியை சந்தித்தாலும் அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வரலாறு இருப்பதாகவும், அதிமுக விழுவது போல் தெரிந்தாலும் நிமிர்ந்து நிற்கும் இயக்கம் அதிமுக எனவும், திமுகவிற்கு எந்த தேர்தலிலும் தனியான ஓட்டு வங்கி இல்லை எனவும், அது ஒரு கூட்டு ஓட்டு வங்கி, பல்வேறு கட்சிகளை உள்ளடக்கிய ஓட்டு வங்கியாக திமுக இருப்பதாகவும், ஆனால் அதிமுகவிற்கென தனியான ஓட்டு வங்கி இருப்பதாகவும் தெரிவித்தார். திமுகவை அழிக்க சூழ்ச்சி வலை செய்து சமூக வலைதளம் மூலம் வீடியோ பதிவிட்டாலும், கட்சியை அழிக்கலாம் என எண்ணினாலும் அது நடக்காது. தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிமுகவிற்கு இருந்ததாகவும், இருப்பினும் அதிமுகவின் தோல்விக்கு காரணம் மதத்தாலும் ஜாதியினாலும் தமிழக மக்களிடையே பிளவை ஒரு சிலர் ஏற்படுத்தியதன் காரணமாகவே அதிக தோல்வியை சந்தித்து அவர்கள் வெற்றி பெற்றதாகவும், இது ஒரு சில நேரம்தான் வெற்றி பெற முடியும் எனவும், எல்லா நேரத்திலும் இதை வைத்து வெற்றி பெற முடியாது எனவும் அவர் கூறினார். அதன் பிறகு அதிமுக உறுப்பினர் அட்டையை வழங்கினார். விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன். இயற்கை மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் SR விஜயகுமார் அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்படுகிறது.